சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்தியம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியம். ஓம் சாந்தி. 21/12/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உண்மையான வருமானத்திற்கான முயற்சி முதல் சுயம் செய்யுங்கள். பிறகு தனது உற்றார் உறவினர்களுக்கும் செய்ய வையுங்கள். தானம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கேள்வி: சுகம் மற்றும் அமைதியை பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? பதில்: தூய்மை. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம் அமைதி இருக்கும். தந்தை தூய்மையான உலகம் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்கு விகாரம் இருக்கவே இருக்காது. யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க முடியாத. விகாரங்கள் இன்றி உலகம் எப்படி இயங்கும்? இப்பொழுது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் இந்த பதீத உலகை மறக்க வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சிவ தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். எனில் சாலிகிராம் குழந்தைகளாகிய நாமும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றோம். ஆத்மா ஓம் சாந்தி என்று கூறுகின்றது. அமைதி தந்தையின் குழந்தைகள் ஆவோம். அமைதிக்காக காடுகளுக்கு சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவே அமைதியானதுதான். பிறகு ஏன் வழி தேட வேண்டும்? இதை தந்தை புரிய வைக்கின்றார். அந்த தந்தையிடம்தான் எங்கு சுகம் அமைதி கிடைக்குமோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். அமைதி மற்றும் சுகத்தை அனைத்து மனிதர்களும் விரும்புகின்றனர். ஆனால் சுகம் மற்றும் அமைதிக்கு முன்பு தேவைப்படுவது தூய்மையாகும். தூய்மை சுகம் சாந்தியின் தாயாகும். தூய்மையானவர்கள் பாவனமானவர்கள் என்றும் அசுத்தமானவர்கள் பதீதமானவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. பதீத உலகத்தில் உள்ள மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். கடவுளே, எங்களை பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. அவர் பதீத உலகத்திலிருந்து விடுவித்து பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஆவார். அதனாலதான் அவரை கூப்பிடுறோம். சத்தியுகம் தூய்மையான உலகமாகும். கலியுகம் அசுத்தமானது. அது விகாரமற்ற உலகம் என்றால் கலியுகம் விகாரமான உலகமாகும். உலகம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகம் விகாரமற்ற உலகம் எனில் அவசியம் மனிதர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். அந்த சிலர் யாராக இருப்பர்? உண்மையிலேயே சத்தியுகத்துல தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் அமைதியான உலகமாகும். அதாவது சுகதாமம் என்று கூறப்படுகின்றது.
இது துக்கதாமம் ஆகும். சுக்கதாமத்தை மாற்றி துக்கதாமத்தை மாற்றி சுகதாமமாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா சிவ பரமாத்மா ஆவார். சுகத்தின் ஆஸ்தியை கண்டிப்பாக தந்தைதான் கொடுப்பார். இப்பொழுது அந்த தந்தை கூறுகின்றார், துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் என்று. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதுதான் மன்மனாபவ என்று கூறப்படுகின்றது. தந்தை குழந்தைகளுக்கு சுகதாமத்தின் சாட்சாத்காரம் செய்ய வைக்கின்றார். சுகதாமத்தை முதல்ல பாபா என்ன பண்றாரு, காட்சியா காமிச்சாரு. அப்புறம் ஒரிஜினலாவே ஸ்தாபனை செய்யறாரு. துக்கதாமத்தை விநாசம் செய்ய வைத்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். இந்த சக்கரத்தை முதலில் புரிய வைக்க வேண்டும். 84 பிறவிகளை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. யார் முதலில் சுகதாமத்திற்கு வருவார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். இந்த விஷயத்தை மட்டுமே நினைவு செய்தாலும் கூட குழந்தைகள் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிட முடியும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். பிறகு ஆஸ்தியை அதாவது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். முதலில் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கின்றீர்கள். ஆகையால் தன்னை சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு எஜமானன் என்று புரிந்து கொள்ளுங்கள். நடந்தாலும் காரியங்களை செய்தாலும் தன்னை அங்கு வசிக்கக்கூடியவன், எங்கு பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்று புரிந்து கொண்டால் இந்த உலகை மறந்து கொண்டே செல்வீர்கள். உலகிய அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்காது. நாம அங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போனோம், அதுதான் சொந்த வீடு. இது வாடகை வீடு கூட கிடையாது, டிராமா ஸ்டேஜ். வேஷம் கழிச்சா இங்கே பல வேஷம் கழிச்சு பல வேஷம் போட்டிருக்கிறோம். டைம் ஆயிடுச்சு, லாஸ்ட் வேஷத்துல இருக்கிறோம், வீட்டுக்கு போற டைம் வந்தாச்சு. அந்த மாதிரி டைம்ல வேஷத் மேலேயோ அல்லது மற்ற வேஷதாரிகள் மேலேயோ அல்லது டிராமா ஸ்டேஜ் மேலேயோ அட்டாச்மெண்ட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலாமா? டிராமா முடியுதுன்னா வைண்டப், அவ்வளவுதான். வேஷத்தை கழிச்சிட்டோம்னா டிராமா ஸ்டேஜும் சொன்னோம்ல, தேகதாரிகளும் சொன்னோம்ல, தேகமே முதல்ல சொன்னோம்ல. வேஷத்தை கழிச்சிட்டு ரிட்டர்ன் போற டைம் வந்தாச்சு. டெம்பரவரியா இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறோம். இது ஓன் ஹவுஸ்லாம் கிடையாது. ஓனர் சிவபாபா தான். எப்ப ஆனாலும் ஹவுஸ் காலி பண்ண சொல்லுவாரு. ஹவுஸ் ஓனர் சிவன். இந்த உடல் அப்படின்ற வீட்டிற்கு ஹவுஸ் ஓனர் நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லிட்டேன். ஏவ ஊ ஆக்கியாச்சு. அப்ப இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் சிவபாபா தான். அவர் எப்ப காலி பண்ண சொல்றாரோ அப்ப காலி பண்ணிடணும். அந்த அளவுக்கு நம்ம டிட்டாச்சா இருக்கணும்னா முதல்ல இருந்து புத்தியின் மூலமா முதல்ல டிட்டாச்சா ஆகணும். அப்புறம் மனசுல பண்ணணும், அப்புறம் பிசிக்கலா ஆயிடலாம். சரிங்களா? அது ஆகும்போது ஆகலாம். அது வரைக்கும் மனசால புத்தியினால விடுபட்டு இருக்க வேண்டும். சத்தியுகம் சுகதாமம் ஆகும். ஆனால் அனைவரும் சத்தியுகத்திற்கு வந்துவிட முடியாது. எல்லாரும் சத்தியுகத்துல அப்புறம் சத்தியகமாவா இருக்கும்? 9 lakhs தான் அலோடு. யாரு தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியும். இது உண்மையான வருமானம் ஆகும். இதை உண்மையான தந்தையே கற்பிக்கின்றார். மற்ற அனைத்தும் பொய்யான வருமானங்கள் ஆகும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானம்தான் உண்மையான வருமானம் என்று கூறப்படுகின்றது. மற்றபடி அழியக்கூடிய செல்வங்கள் பொய்யான வருமானங்கள் ஆகும். எடுத்துட்டு மேல போக முடியாதுல. இந்த பர்த்ல சம்பாதிச்சது நான் நெக்ஸ்ட் பர்த்ல எங்க போய் பிறக்க போறேன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எந்த வீட்டுல பிறக்க போறனோ அதுக்கப்புறம் நான் சரீரம் விடலாம். ஆனா எங்க பிறப்பேன்னு தெரியுமா?
இந்த உடம்புல இருந்து ஆத்மா வெளியில வர வரைக்கும் நெக்ஸ்ட் பர்த் எங்கன்னு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு இந்த கடவுள். முன்னாடி ஏன் சொல்லல அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவோம்னு தான் சொல்லல. எல்லா சொத்தையும் நான் தான் சம்பாதிச்சேன், இந்த சொத்தெல்லாம் நான் நெக்ஸ்ட் பர்த் எங்க எடுக்க போறேனோ அங்க எழுதி வச்சுட்டு நம்ம கிளம்புவோம்ல. புத்திசாலிங்கன்னா கடவுள் அதோட அதி புத்திசாலி. அதனால எங்க போய் பிறக்க போறோம் அப்படின்றது முன்னாடி இப்ப சொல்ல மாட்டாரு. ஆனா தேவதைகளுக்கு தெரியும். ஆனா அவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. சரீரை விட்டுட்டு எங்க பிறக்க போறாங்கன்னு தெரிஞ்சுதான் கிளம்புவாங்க. ஆனா நாம தான் ரொம்ப பிரில்லியண்டா யோசிப்போம்ல. அதனாலதான் கடவுள் அதை விட பிரில்லியண்டா யோசிச்சு நம்ம இந்த உடம்புல இருந்து ஆத்மா வெளியில வந்து அப்புறமா தான் காமிப்பாரு கர்ம கணக்கெல்லாம். அவர் ஃபோல்டர்ல வச்சிருக்காருல, பிளஸ் எவ்வளோ மைனஸ் எவ்வளோ, எங்க போய் பிறக்கணும் எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஆத்மா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பிறக்கும். முன்னாடி தெரியாத. மற்றபடி அழியக்கூடிய செல்வங்கள்லாம் பொய்யான வருமானங்கள் தான். அது நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, எடுத்துட்டு போக முடியாதுல்ல. துவாபரயுகத்திலிருந்து அந்த பொய்யான வருமானம் செய்து வந்திருந்தோம். சம்பாதிக்க வேண்டியது, அப்புறமா செலவு பண்ண வேண்டியது, சேர்த்து வைக்க வேண்டியது, கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகும் ஆத்மா. இந்த அழிவற்ற உண்மையான வருமானத்தின் பிராப்தி சக்தி யுகத்திலிருந்து ஆரம்பித்து திரேதா யுகத்தில் முடிவடைகின்றது. அதாவது அரை கல்பத்திற்கு இந்த ஒரு சங்கம் யுகத்துல செய்யற புருஷார்த்தத்தின் பலனை அரை கல்பத்திற்கு அனுபவிக்கின்றீர்கள். பிறகு பொய்யான வருமானம் ஆரம்பமாகி விடுகின்றது. இதன் மூலம் அரை கல்பத்திற்கு துளியளவு சுகம் கிடைக்கின்றது. இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை ஞான கடலானவர் தான் கொடுக்கின்றார். உண்மையான வருமானத்தை உண்மையான தந்தை செய்ய வைக்கின்றார். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. பாரதம்தான் இப்பொழுது பொய்யான கண்டமாக ஆகி இருக்கின்றது. வேறு எந்த கண்டங்களையும் உண்மையான கண்டம் பொய்யான கண்டம் என்று கூறுவது கிடையாது. எல்லாம் ஒரே கண்டம் தான். மற்ற கான்டினென்ட்ஸ்லாம் துவாபரயுகத்துல இருந்து தான் வந்தது. ஆனா இது சத்தியுகத்துல இருந்து வந்தது இல்லை. அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? அதனாலதான் பாரதம் ஒரு காலத்துல உண்மையான கண்டமா இருந்தது. சத்து கண்டு சத்தியுகத்துல, பொய்யான கண்டம் துவாபர கலியுகத்துல. உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடிய சத்திய சக்கரவர்த்தி ஒரே ஒருத்தர் தான். ஒரே ஒரு இறை தந்தை தான் சத்தியமானவர். சத்தியம் என்றால் எதுக்கு அழிவு இல்லையோ அதுதான் சத்தியம். சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்றோம். சத்தியமான சிவனுக்கு அழிவே கிடையாது. சிவம்னா அனைத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவர். சுந்தரம் என்றால் மன அழகு கொண்டவர். ஒரே ஒரு சிவ தந்தை தான் அவர், சத்தியமானவர். மற்றவங்களாம் பொய்யான தந்தைகள். வெளியில போய் சொல்லிடாதீங்க. அது இந்த உடலோட தந்தை பொய்யான தந்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க. பர்மனன்ட் ஃபாதர் கிடையாது. ஒரு வேஷத்துக்கு ஒரு அப்பா. 84 வேஷத்துல 83 வேஷம் வச்சுக்கோங்களேன். வேற வேற ஃபாதர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம காட் ஃபாதர் இருக்காரே, அவருதான் ஆத்மாவுக்கு அப்பா, ஒரே அப்பா. ஆனா சரீரத்து அப்பா ஒரு வேஷத்துக்கு ஒரு அப்பா இருப்பாரு. அதனால அது பொய்யான தந்தைன்னு சொல்றாரு. சத்தியுகத்திலும் உண்மையான தந்தைகள் கிடைக்கின்றனர். ஏனெனில் அங்கு பொய் பாவம் இதெல்லாம் இருக்காது. இது பாவ ஆத்மாக்களுடைய உலகமாகும். அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். ஆக இப்பொழுது இந்த உண்மையான வருமானத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? யார் முந்தைய கல்பத்தில் வருமானம் செய்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த கல்பத்திலும் செய்வார்கள். முதலில் சுயம் உண்மையான வருமானம் செய்து பிறகு தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கு உண்மையான வருமானம் செய்ய வைக்க வேண்டும். இவ்வாறு முதலில் தமது வீட்டில் புண்ணிய கர்மத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்ப மாதாஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா மாமியார் வீட்டுல இருப்பாங்க, குழந்தைங்க, நாத்தனார, இந்த ஒரு ஃபேமிலி இது மாமியார் குடும்பம். ஆனா கண்டிப்பா தாய் வீட்டுல இருந்தா நீங்க வந்திருப்பாங்க. அங்க தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல.
இந்த ஞானத்தை நீங்க மாமியார் ஃபேமிலிக்கும் சொல்லுங்க, உங்களோட தாய் வீட்டுக்கும் சொல்லுங்க, 2 ஃபேமிலிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கு வருமானம், உண்மையான வருமானம் செய்ய வைக்க வேண்டும். இவ்வாறு முதலில் தமது வீட்டில் புண்ணிய கர்மத்தை, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நல்லதை சீக்கிரம் செய்யுங்க, புண்ணிய கர்மத்தை வீட்டிலிருந்து ஆரம்பிங்க. சர்வவியாபி என்ற ஞானம் உடையவர்கள் பக்தி செய்ய முடியாத. ஈஸ்வர் சர்வவியாபி. அப்ப எதை கும்பிடுறது? எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, சாரு, பாம்பு, தேளு, பூரான் எல்லாத்துலயும் இருக்கிறாரு. எவ்வளோ இன்சல்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ டிஃபேம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியாச்சு கடவுளை. எப்பொழுது அனைவரும் பகவானின் ரூபங்களாக ஆகி விடுகின்றார்களோ பிறகு யாருக்கு பக்தி செய்வர்? எல்லாரும் ஈஸ்வர் சர்வவியாபி. அப்ப யார பக்தி செய்யறது? ஆக இந்த புதைக்குழியில, இது ஒரு புதைக்குழி மாதிரி. ஈஸ்வரன் சர்வவியாபின்னு சொன்னது. இதுல இருந்து விடுவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சன்னியாசிகள் தமது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஞான தானம் எப்படி செய்ய முடியும்? முதலில் அவர்கள் வீட்டு செய்திகளை கூறுவதே கிடையாது. சாமியாருங்க அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஒன்ஸ் சாமியார் ஆயிட்டாங்கன்னா அதெல்லாம் மறந்துடணும் அப்படிதான் நினைப்பாங்களே தவிர லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எந்த வீட்டுல பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு எல்லாம் சொல்றாங்களா என்ன? சொல்ல மாட்டாங்க. முதலில் அவர்கள் வீட்டு செய்திகளை கூறுவதே கிடையாது. இன்னாரது குடும்பத்தில் இருந்தேன், பிறகு சந்நியாசம் செய்தேன் அப்படின்லாம் ரொம்ப ரேரா சொல்றாங்க. எல்லாரும் சொல்றதே இல்லை. உங்களிடத்தில் கேட்டால் நீங்க தான் அப்படியே புட்டு புட்டு வைப்பீங்க. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பிகே ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க எல்லாம் தெரியும்ல. சன்னியாசிகளுக்கு பல சீடர்கள், ஃபாலோயர்ஸ், பின்பற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் அனைவரும் பகவான் ஒருவர் தான் என்று கூறினால் அவர்களிடத்தில் அனைவரும் கேட்பார்கள், உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறியது யாரு? பிகேஸ் தான் சொன்னாங்க அப்படின்னா அவங்களது தொழிலே அழிந்து போய்விடும். இவ்வாறு தனது மதிப்பை யாரு கெடுத்துப்பாங்க? பிறகு யாரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த சாமியாரங்களுக்கு. ஆகையினால சன்னியாசிகளுக்கு மிகவும் கடினமாகும். முதலில் தனது உற்றார் உறவினர்களுக்கு ஞானம் கொடுத்து உண்மையான வருமானம் செய்ய வைக்க வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் 21 பிறவிகளுக்கு சுகம் சாந்தியை அடைய முடியும். விஷயம் எளியதுதான். ஆனால் நாடகத்தில் இவ்வளவு சாஸ்திரங்கள், கோவில் போன்றவைகள் உருவாக்குவதும் பதிவாக ஆகியுள்ளது. பதீத்த உலகத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். சத்தியுகத்திலிருந்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் கலியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள். பிறகு மனிதர்கள் சுகதாமம் எங்கு இருக்கின்றது, எப்பொழுது ஏற்படும் என்பதை எப்படி புரிந்து கொள்வர்? மகா பிரளயம் ஏற்படும், அதன் பிறகுதான் சத்தியுகம் வரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மகா பிரளயம், ஜல பிரளயம் நடக்கும். தண்ணியில எல்லாமே மூழ்கிடும். அதுக்கப்புறம் ஆலையில கிருஷ்ணர் மிதந்துட்டு வர மாதிரி பக்தியில காமிச்சிருக்காங்க. இந்த கோகுல் சாண்டல் எல்லாம் ஒரு இலை மேல கிருஷ்ணர் குழந்தை படுத்துட்டு இருக்கோம்ல, அது இதுதான் இப்படி காமிச்சிருக்காங்க பக்தியில. அது கூட எப்படி படுத்துட்டு இருப்பாரு, கால் கட்டை விரல வாயில வச்சுக்கிட்டு ஆலை இலையில வருவாரு. இந்த குழந்தை எங்க போகும்? அடுத்த வேளை சாப்பாடு யாரு கொடுப்பாங்க? சின்ன குழந்தைனா உழைச்சு சம்பாதிக்குமா? இந்த இலை எங்க போய் சேரும்? எதுவுமே தெரியாத எங்கிருக்கும் விஷயத்தை எங்கே கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் பிரம்மாவின் மூலமாக அனைத்து வேதம் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன். அதனாலதான் விஷ்ணுவின் ஆவியிலிருந்து பிரம்மா வந்ததாக காண்பிக்கின்றனர். பிரம்மா கிட்டதான் வேதம் சாஸ்திரம்லாம் காமிச்சிருக்காங்க. வேதம் சாஸ்திரங்களுடைய சாரத்தை பிரம்மா சொல்றாரு.
பிறகு கைகளில் சாஸ்திரங்களை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது பிரம்மா அவசியம் இங்குதான் இருக்க வேண்டும். விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயண் ரூபத்தில் இங்குதான் இருக்கின்றார்கள், சூக்ஷ்ம சரீரத்துல. பிரம்மாதான் விஷ்ணுவாக ஆகின்றார். பிரம்மா பாபா நம்ம பாக்குறோம்ல சூக்ஷ்மமா, அவர்தான் நாளைக்கு விஷ்ணுவா மாற போறாரு. பிறகு விஷ்ணுவே பிரம்மா ஆவார். பிரம்மா விஷ்ணு ஆகிறதுக்கு ஒரு செகண்ட், விஷ்ணு பிரம்மா ஆகிறதுக்கு 5000 years. இப்பொழுது பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக உருவாக்கின்றாரா அல்லது விஷ்ணுவிலிருந்து பிரம்மா உருவாக்கின்றாரா? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். விஷ்ணுவோட லாஸ்ட் பர்த் பிரம்மாவா இல்ல பிரம்மாவுடைய அடுத்த பர்த் விஷ்ணுவா? இதுல எது கரெக்ட்? எது கரெக்ட்? விதையில இருந்து மரம் வந்ததா, மரத்துல இருந்து விதை வந்ததா? சொல்லுங்க, எது கரெக்ட்? ஆனால் யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீரம் விடுகின்ற வரைக்கும் புரிந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் முற்றிலுமாக 100% புத்தி அற்றவர்களாக ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குதுல, ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துட்டோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சங்கமயுகத்துல ஏழையா இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா சிவன் ஏழை பங்காளன். முரளியில கூட பாபா சொன்னார் இல்லையா, டியூஸ்டே முரளியில என்ன சொன்னாரு? பாபா சொல்றாரு, ஹைஃபையா ஒரு அகாமடேஷன் வாங்கிட்டு சோஃபால ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து அப்படியே நேர்ல பாபா பார்த்தா கூட சக்தி ரிசீவ் பண்ண முடியுமான்னு கேள்விக்குறிதான் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு. அதுவே தாரணையெல்லாம் விழுந்து விழுந்து தாரணை செய்து பாபா பாபான்னு உருகி சேவா பண்ணிட்டு கடைசியில அந்த ஹால்ல கூட இடம் கிடைக்காம பின்னாடி போய் உக்காந்து தரையில உக்காந்துக்கிட்டு பாபான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டேஜ்ல இருந்து சக்தி கொடுப்பாரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு? அங்க இருந்து யாரு அவரோட பார்வை அந்த ஏழை குழந்தை மேலதான் இருக்கும். புரியுதுங்களா? கடவுள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவர். மற்ற மனுஷங்களும் கடவுளுக்கும் வித்தியாசமே இதுலதான் இருக்கு. ஆனா அவரு பணக்காரங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துடுறாரு. அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிட்டா சந்தோஷம், ஏழைங்களுக்கு சக்தி கிடைச்சாதான் சந்தோஷம். அதனால பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு பாபான்னு உருகுவாங்க. கண்டிப்பா பாபா அவங்களுக்கு பவர்ஸா நிரப்புவாரு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்ள வேண்டிய விஷயம். அதனால சங்கமயுகத்துல ஏழையா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிசிக்கலா பாக்குற கண்ணுக்கு தெரியாது அது என்ன நல்ல விஷயம்னு. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 100% புத்தியற்றவர்களாக ஏழையா ரொம்ப கீழே இறங்கினவங்களதான் கடவுள் புத்திசாலியா மாத்துறாரு. ரொம்ப ஏழை பணக்காரங்களா மாத்துறாரு. முதல்ல ஞானத்தினால செல்வந்தர் ஆக்குறாரு, அதுக்கப்புறம் ஸ்தூல செல்வந்தர்களா மாத்துவாரு. ஏன்னா அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறாரு. இப்பொழுது மீண்டும் தேவதைகள் ஆகி கொண்டே இருக்கின்றீர்கள். தேவதைகளை போல புத்திசாலி உலகத்துல யாருமே கிடையாது. தேவதைகளுக்கு ஆட்சி செய்யறாங்கல்ல இந்த லக்ஷ்மி நாராயண், ஃபர்ஸ்ட்ல இருந்து 8 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ராம் சீதாவோட ராஜ்யத்திலே எடுத்துக்கோங்க. ஒரு IAS ஆபீசர் கிடையாது, ஒரு IPS ஆபீசர் கிடையாது, ஒரு ஜட்ஜு கிடையாது, ஒரு வக்கீல் கிடையாது, ஒரு கோர்ட்டு கிடையாது, ஒரு ஜெயில் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. எப்படிப்பட்ட சமுதாயத்தை படைச்சிருப்பாரு? ஒரு பிச்சைக்காரங்க கிடையாது, ஒரு கோவில் கிடையாது, சாஸ்திரங்கள் கிடையாது, ஒரு சாமியார் கிடையாது, எதுவுமே இல்லை இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு சுகம் சாந்தி நிறைஞ்சு இருக்கும், மன ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், செல்வங்கள் கொட்டி குவிஞ்சு கிடக்கும். கஷ்டம் இருந்தா தானே கோவிலுக்கு வருவாங்க, அது கிடையாது. உடல்ல வியாதின்னா தானே ஹாஸ்பிட்டல் போவாங்க, அது கிடையாது. கிரிமினல்ஸ் தானே போலீஸ்ல பிடிப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, கோர்ட்டில் அலைவாங்க, அங்க யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. அதனால இந்த சிஸ்டம்லாம் அங்க கிடையாது.
அப்ப அந்த லக்ஷ்மி நாராயண் எவ்வளவு அதி புத்திசாலியா இருப்பாரு. மந்திரிங்க கூட இல்ல, ராஜ்ய குருமார்கள் கிடையாது, சாமியாரங்க கிடையாது. ஆனா லக்ஷ்மி நாராயணே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. தர்மசத்தா ராஜ்யசத்தா ரிலீஜியோ பொலிட்டிக்கல் அவங்க கையில தான் இருக்கும். அப்ப எவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க. பிறகு 84 பிறவி எடுத்து முற்றிலும் கலைகள் இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க, பிரில்லியண்டா இருந்தீங்க, கடைசியில முட்டாள் மாதிரி ஆயிட்டீங்க. உங்க மேல மிஸ்டேக் சொல்ல முடியாது, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு. நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு. நம்ம வேலை சங்கமயுகத்துல பேட்டரியை சார்ஜ் பண்றது, இது மட்டும் பண்ணா போதும் ஒழுங்கா. நீங்கள் சுகதாமத்தில் மிகுந்த அமைதியுடன் இருந்தீர்கள், இப்பொழுது அமைதி அற்றவர்களாக இருக்கின்றீர்கள். கலியுகத்துல நீங்கள் 84 பிறவிகளின் கணக்கை கூற முடியும். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஈசாயி மடம் போன்றவர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர்? இந்த கணக்கு எடுப்பது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு தான் பாபா சொல்லிட்டாரே, ஈஸியா எடுத்துடலாம். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக பாரதவாசிகள் தான் ஆவார்கள். நாற்று நடப்படுகின்றது அல்லவா? இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சுயம் புரிந்து கொண்ட பிறகு முதலில் தனது தாய், தந்தை, சகோதர சகோதரிகளுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். பிறகு தமது வீட்டில் உள்ளவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. தாய் வீடு, மாமியார் வீடு, இது வேற. வீடுனா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னா அது தாய் வீடா மாமியார் வீடா? ரெண்டு இடமே. ரெண்டு வீட்டுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஞானம் கூற வேண்டும். தொழில் போன்றவைகளிலும் முதலில் தனது சகோதரிகளை, ஃபர்ஸ்ட்ல அந்த காலத்துல எல்லாம் பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்னர்ஸ் யாருன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் தான் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. பிசினஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஆளுக்கு ஒரு கடை பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு பீரியடு. இங்கும் அப்படித்தான் இருக்கின்றது. கன்னியர் என்றாலே தனது தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டை முன்னேற்றத்தில் கொண்டு செல்பவர் என்று பாடப்பட்டு இருக்கின்றது. அசுத்த மாணவர்களால் முன்னேற்ற முடியாது. அப்படியெனில் இந்த கன்னிகைகள் யாரு? யார் இந்த கன்னியாஸ் குமாரிஸ்? இந்த பிரம்மாவின் கன்னிகைகள் பிரம்மாவின் குமாரிகள் அல்லவா? இங்கு அதர் கன்னிகை மாதாஸ்க்கு கூட ஒரு மந்திர், கோவில் இருக்கு. குமாரி கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியானா உண்மையான அர்த்தம் குமாரின்னு அர்த்தம். குமாரின்னா என்ன அர்த்தம்? குமாரின்னா அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுதானே. ஆனாலும் கன்னியாவா இருந்து பிரம்மா குமாரி ஆயிர்னவங்க கன்னியாகுமரி கோவில். மாதாஜியா இருந்து பிரம்மா குமாரி ஆனவங்க அதர் குமாரி அப்படின்னு கோவில் இருக்கு. சரிங்களா? கன்னியாகுமரினா கன்னியாவா இருந்து பிரம்மா குமாரி ஆனவங்க. அதர் குமாரினா மாதாஜியா இருந்து பிரம்மா குமாரி ஆனவங்க. ரெண்டு பேருமே தூய்மையை ஃபாலோ பண்றாங்க. அதனால பாபா என்ன பண்ணிட்டாரு, அதர் குமாரிக்கும் கோவில் இருக்கு, கன்னியாகுமரிக்கும் கோவில் இருக்கு. இந்த மாதிரி கடவுளை எங்க போய் பாப்பீங்க? இந்த சங்கமயுகத்துல ரசிக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கல்ப மிஸ் பண்ணிடுவீங்க. எப்படிலாம் பிளான் போடுறாரு பாத்தீங்களா? சங்கமயுகத்தை வச்சு அவ்வளவு பெரிய கோவில் வரைக்கும் பிளான் போடுறாரு. சத்தியம் திரேதாயுகத்துக்கு மட்டும் இல்ல, துவாபரயுகம் கலியுகத்துல இருக்கிற கோவில், அதுல இருக்கிற மூர்த்தி எல்லாத்துக்கும் சேர்த்து பிளானிங் நடந்துட்டு இருக்கு. இங்கு உங்களது நினைவு சின்னங்கள் உருவாக்கப்படுகின்றது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பூதம் மாதிரி இருப்பாங்க. அது லேடிஸா இருப்பாங்க, ஜென்ஸா இருப்பாங்க. அப்படியே ஷோல்டர் கொடுப்பாங்க, அப்படியே தூக்குவாங்க. அந்த உண்மையிலேயே கோபுரம் தூக்க முடியுமா? ஆளுக்கு ஒண்ணு அப்படியே தூக்குவாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் யாருன்னா யக்ய ரக்ஷக, யக்யத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அவங்களுக்கு கூட சிலை இருக்கு. சரிங்களா? யாரையும் பாபா விடவே இல்லை. அவங்களால சில நியமங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அவங்க கோபுரத்துல வச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்புறம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா இது எல்லாம் சேவாதாரி பிகேஸ், கோபுரத்துல இருக்கிறவங்க எல்லாம் அது ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா மூலஸ்தானத்துல இருப்பாங்க.
அந்த நியமங்கள், ஈஸ்வரிய நியமங்கள், மரியாதைகள் ஃபாலோ பண்ண பிகேஸ் மூலஸ்தானத்துல இருப்பாங்க. ஃபாலோ பண்ணாம ஆனா ஹெல்ப் பண்ணுவாங்க, வெளியில இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பைசா மூலமா அல்லது வேற ஏதாவது சேவைக்கு பேனர் பிரிண்ட் பண்ணி தருவாங்க, பேம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணவங்கலாம் கோபுரத்துல வச்சிருக்காரு சிவனுக்கு உதவி செய்தவர்கள். ஆனா நியமங்களை ஃபாலோ பண்ணிட்டா மூலஸ்தானத்துல இடம். பிளானிங் பாத்தீங்களா? ஒரே ஒரு பிறவியோட புருஷார்த்தத்துக்கு முதல் 2 யுகம் ராஜ்யம், ராஜா ராணி பிரஜா எல்லா பதவியும் 2 யுகத்துக்கு. அடுத்து துவாபரயுகம் கலியுகத்துல கோவில்ல கூட இவ்வளோ ப்ரீ பிளான்டு கோவில்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. இது எல்லாமே பிகேஸ் தான். யோசிச்சு பாருங்க, கடவுள் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, அருமையான ஒண்டர்ஃபுல் காட். அவரு சொல்ற நாலேஜ் அதை விட ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இது சங்கமயுகத்துல மட்டும்தான் என்ஜாய் பண்ணிக்க முடியும். எவ்வளவு என்ஜாய் பண்ணாலும் அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் கிடைக்காது, வைண்ட் அப் ஆயிடும். 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் கிடைக்கும். இறைவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு கேட்கலாம். நான் மீண்டும் பாரதத்தை ஸ்வர்கமாக்குவதற்காக வந்துள்ளேன். இந்த தில்வாடா கோவில் ரொம்ப சரியான நினைவு சின்னம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க தபஸ்விகள், மேல சொர்க்கம் இருக்கு, தபஸ்யா மூலமா சொர்க்கத்தை படைக்கிறாரு. எல்லாமே ஒண்டர்ஃபுல் தானே. மேல சொர்க்கம் காண்பிக்கப்பட்டிருக்கு, இங்கதான் சொர்க்கம் இருக்கு. ராஜயோகத்தின் தபஸ்யா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதன் மூலமா சொர்க்கம் வரப்போகுது. இது யாருடைய கோவிலோ அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உள்ளுக்குள் ஜெகதம்பா, ஜெகத் பிதா, ஆதி தேவ் போன்றவர்கள் அமர்ந்திருக்கின்றனர். நல்லது. ஆதி தேவன் யாருடைய குழந்தை? ஆதி தேவ் யாரு? பிரம்மா பாபா. அவர் யாரோட குழந்தை? சிவ பாபாவோட குழந்தை. சரி, அதர்குமாரி, கன்னியாகுமாரி இவங்களாம் யாரு? அவங்களாம் ராஜயோகம் பயின்றவர்கள் தான். அதுலயே சிலர் ஃபேமிலியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நீங்க 108 சிலைய பாருங்க, சில ரூம்ல ஃபேமிலியோட இருப்பாங்க, குழந்தைங்க பேரண்ட்ஸோட உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க. அதுல முதல் 54 வந்து தனித்தனியா தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்த 54 அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும். தந்தை கூறுகின்றார், மன்மனாபவ. இவ்வாறு இருந்தால் நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். சதா மன்மனாபவ. மனதினால் இறை நினைவுல பாபா பாபான்னு உருகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள்லாம் உருகி ஓடிடும். அப்ப வைகுண்டத்துல உயர்ந்த பதவிதான். முக்தி, ஜீவன் முக்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். இதை விட்ட நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? இது உங்களது சந்நியாசமாகும். அந்த ஆதி தேவ் கோவில்ல ஜெயினர்களுடைய சந்நியாசம், அவங்களோட நினைவு சின்னம். சமண சமயம்னு சொல்லுவோம்ல, ஞாபகம் இருக்கா? சமண சமயம் சந்நியாசம் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜெயின்ஸ்லாம் நன்ஸ்லாம் இருக்காங்களே, ஜெயின்ஸ்ல சாமியாருங்க, சாமியாரினி, அவங்களாம் ரொம்ப டஃப், ரொம்ப டஃப். இந்த தலை முடி இருக்குல்ல, ஒவ்வொரு முடியும் கையிலே பிடுங்கி எடுப்பாங்களாம். ஒரு 2-3 முறை பிடுங்கினா அதுக்கப்புறம் முடிய வளராதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வளர்ந்துச்சுன்னா ஒரு முடியா, ஒரு முடி எடுத்தா வலிக்காது, ஒன்னொன்னா எல்லாத்தையும் எடுத்தா என்ன ஆகும்? பிளட்டு கூட வருமா. பயங்கரமா இருக்கும் அவங்களது. ரொம்ப நியமங்கள் ஜாஸ்தி. அவங்க ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ஒரு 9 மீட்டரோ 11 மீட்டரோ தான் ட்ரெஸ்ஸு, அவ்வளவுதான் இருக்கணும். அந்த 40 மீட்டரா 2 செட்டா எவ்வளவு வருமோ, பெட்ஷீட்டு எல்லாம் சேர்த்து அவ்வளவு மீட்டர் தான் இருக்கணும். வேற ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து செப்பல்லாம் போட்டுட்டு நடக்கூடாது, வெறும் காலில் தான் நடக்கணும். அதுல வேற மயில் இறகுல ஏதாவது பூச்சி, அது எறும்பு அதெல்லாம் இருந்துச்சுன்னா மிதிக்க கூடாதுல்ல. அஹிம்சா பரமோதரம். அதனால அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே நடப்பாங்க வெறும் காலில். அப்புறம் கார்ல, ஃப்ளைட்ல, ட்ரெயின்ல எல்லாம் போகக்கூடாது, நடந்துதான் போகணும். எங்க போனாலும் ஒரு வெளி மாநிலத்துக்கு போனா கூட நடந்துதான் போகணும். ரொம்ப ரூல்ஸ் ஜாஸ்தி அங்கெல்லாம். முடியல, தலைமுடியெல்லாம் கையில எடுப்பாங்க, பாத்துக்கோங்க. கடுமையான நியமங்கள் இருக்கு. ஆனா இங்க சிவபாபா நம்மள அப்படியே கண்ணின் மணி மாதிரி வச்சிருக்காரு. எந்த கஷ்டமும் கிடையாது.
என்ன கஷ்டம் கொடுக்குறாரு? இது எளிமையான ராஜயோகம் ஆகும். இது இல்லற மார்க்கத்தினுடையது. அதுக்காக ஸ்தாபனம் பண்றாரு. அவங்க எல்லாம் துறவற மார்க்கம். நம்மள எதை துறக்க வச்சாரு? இது நாடகத்துல பதிவாகி இருக்கின்றது. டிராமால துறவின் தான் பேரு. ஆனா பாபா எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. சகோதரிகள் எல்லாம் நல்லதானே வச்சு பாத்துக்கிறாரு. ஒரு ஜெயின் முனி தனது புது தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார் எனில் அதை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று கூற மாட்டோம் அல்லவா? அது இப்பொழுது மறைந்து விட்டது. யாரோ ஒருவர் ஜெயின் மதத்தை நடத்தினார். பிறகு நடந்து கொண்டும் இருக்கின்றது. வர்தமான் மகாவீர். ஆக்சுவலா அவரு கூட ஒரு நாட்டோட இளவரசன் தான். எப்படி புத்தரோ அதே மாதிரிதான் அவரு இந்த மதத்தை ஸ்தாபனை பண்ணாரு. இதுவும் டிராமால இருக்கு. ஆனா பாருங்க, டிராமால அந்த ஜெயின் மதத்துக்கும் நம்மளுக்கும் ரொம்ப இன்டர் கனெக்ஷன் நிறைய இருக்குது. இவ்வளோ ஹார்டு கிடையாது, நம்மளது ஈஸியானது. பட் கனெக்ஷன் இருக்கு. அவங்களும் சைவ உணவு எடுத்துப்பாங்க. பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க உண்மையான ஜெயின்ஸ்லாம். ஆதி தேவனை பிதா என்றும் ஜெகதம்பாவை தாய் என்றும் கூறுகின்றோம். ஆதி தேவன் பிரம்மா என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆதி தேவ் ஆதி தேவி யாருன்னா பிரம்மா சரஸ்வதி. அத பைபிள்ல ஆதாம் ஏவாள்னு காமிச்சிருக்காங்க. குரான்ல ஆதம் பிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமண சமயத்துல ஆதிதேவ் ஆதி தேவி. நாமளும் ஆதிதேவ் ஆதி தேவின்னு சொல்றோம். நம்ம பிரம்மா பாபாவோட லைஃப் ஹிஸ்டரி புக்கு பேரே ஆதிதேவ். மம்மா லைஃப் ஹிஸ்டரி புக்கு பேரே ஆதி தேவி தான். ஆதி தேவனை பிதா என்றும் ஜெகதம்பாவை தாய் என்றும் கூறுகின்றோம். ஆதாம் பிபி ஆதாம் ஏவாள் என்றும் கூறுகின்றனர். இந்த ஆதாம் ஏவாள் அதாவது பிரம்மா சரஸ்வதி இப்பொழுது தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றனர் என்பது கிறிஸ்துவர்களுக்கே தெரியாத. ஒரிஜினல் ஆதாம் ஏவாள் யாரு? கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியுமா? பிரம்மாவும் சரஸ்வதியும் தான். இது அவங்களுக்கு தெரியாத. மனித சிருஷ்டியின் தலைவர் பிரம்மா, மனித சிருஷ்டிக்கு தலைவர். இந்த ரகசியத்தை சிவ தந்தை புரிய வைக்கின்றார். சிவனுக்கு மற்றும் லட்சுமி நாராயணுக்கு இவ்வளவு கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனில் அவர்களது சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையும் ஞான கடலான தந்தையே புரிய வைக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா தான் ஞானம் நிறைந்தவர், ஞான கடலானவர், ஆனந்தத்தின் கடலானவர் என்றும் கூறப்படுகின்றார். பரமாத்மாவின் இந்த மகிமைகளை சாது சன்னியாசிகள் போன்றவர்கள் எவரும் அறியவில்லை. அவர் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். பிறகு யாருக்கு மகிமை செய்ய முடியும்? பரமாத்மாவை அறியாத காரணத்தினால்தான் தன்னையே சிவன், சிவோகம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. நானே சிவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் ஆக முடியுமா? அப்புறம் சிவனுக்கு என்ன வேல்யூ இருக்கு? பரமாத்மாவை அறியாத காரணத்தினால்தான் தன்னையே சிவன் என்று சொல்கின்றனர். இல்லையெனில் பரமாத்மாவின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது, அப்புறம் அப்பார், அளவிட முடியாதது. அவர் மனித சிருஷ்டியின் விதையானவர். நம்மை குதா படைத்திருக்கின்றார். நாம் அவரது படைப்புகள் ஆவோம் என்று முஸ்லிம்கள் சொல்றாங்க. குதானா அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சிருக்காரு. படைப்பு மற்றொரு படைப்பிற்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. லௌகிகத்திலே சகோதரர்கள் இன்னொரு சகோதரர்களுக்கு ஆஸ்தி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பாங்க. இப்ப இந்த தர்ம பிதாக்கள்லாம் சகோதரர்கள் தான். ஆக்சுவலா தேவதைகள் கூட சகோதரர்கள் தான். இறை தந்தை ஒருவரே, காட்ஃபாதர். அவரால் மட்டும்தான் ஆஸ்தி கொடுக்க முடியும். கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. இந்த விதை வடிவமானவர் சத்தியமானவராகவும் சைத்தன்யமானவராகவும் சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானம் அவரிடம் இருக்கின்றது. விதையிடம் மட்டுமின்றி முதலிடை கடையின் ஞானம் எந்த மனிதனிடத்திலும் இருக்கவே முடியாது. விதையானவர்
சைத்தன்யமாக இருக்கின்றார் எனில் ஞானமும் அவரிடமே இருக்கும். அவர் வந்துதான் உங்களுக்கு முழு சிருஷ்டியினுடைய முதலிடை கடையின் ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த சக்கரத்தை அறிவதன் மூலமாக நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும், சொர்க்கத்திற்கு ராஜாவாக ஆகி விடுவீர்கள் என்பதையும் விளம்பர பலகையில் எழுத வேண்டும். எவ்வளவு எளிய விஷயமாகும், எவ்வளவு எளிய விஷயம். தந்தை கூறுகின்றார், எதுவரை உயிர் வாழ்வீர்களோ அதுவரை என்னை நினைவு செய்ய வேண்டும். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சிவ தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சுவாசமும் இறை நினைவு, சுவாசத்திற்கு சுவாசம் பிராணேஸ்வரின் நினைவு இருக்க வேண்டும். பிராணதான் அவர் தானே கொடுத்தாரு. உயிர் பிச்சை கொடுத்தவரை நினைக்காம யாரா நினைக்க போறோம் நம்ம? நான் சுயம் இந்த வசீகர மந்திரத்தை கொடுக்கின்றேன் மன்மனாபவ அப்படின்னு சொல்றது யாரு? காட் சிவா. இப்பொழுது நீங்கள் சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகும். இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தால் மாயையின் கழுத்து துண்டிக்கப்பட்டு விடும். நான் உங்களது ஆத்மாவை தூய்மையாக்கி அழைத்து செல்வேன். நீங்கள் பிறகு சத்தோ பிரதானமான சரீரத்தை சத்தியுகத்தில் அடைந்து விடுவீர்கள். அங்கு விகாரமே இருக்காது. விகாரமின்றி உலகம் எப்படி இயங்கும் என்று நிறைய பேருக்கு ஒரே டவுட். விகாரம் இல்லாம தான் இந்த ராம், பரத், லக்ஷ்மண், சத்ருகனன் பிறந்தாங்க அப்படின்றது ராமாயணத்துல இருக்கு, அது நம்புறாங்க. விகாரமே இல்லாதான் 5 பாண்டவர்கள், இந்த கர்ணனு, ஈவன் அந்த 100 கௌரவர்கள் கூட அப்படிதான் பிறந்தாங்க, அதையும் நம்புறாங்க. ஆனா பாபா சொன்னா மட்டும் டவுட் வருது. பாபாக்கே சில புரியாத புதிர்கள்லாம் இருக்கு. சாஸ்திரம் இருக்கிறது கண்மூடித்தனமா நம்புறவங்க சிவபாபா சொல்றது ஏன் நம்ப முடியல? யோசிங்க, இதுக்கு என்ன ஆன்சர்னு. நீங்கள் சத்தோ பிரதான சரீரத்தை அடைவீர்கள் சத்தியுகத்துல. அங்கு விகாரம் கிடையாது. விகாரம் இல்லாம உலகம் எப்படி இயங்கும்? இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் தேவதைகளின் பூஜாரிகளாக இல்லை என்று கூறுங்கள். இப்ப லக்ஷ்மி நாராயண் நம்ம பூஜை பண்ணல, லக்ஷ்மி நாராயணாவே ஆக போறோம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சம்பூர்ண நிர்விகாரி என்று மகிமை பாடுகின்றனர். ஜெகதம்பா, ஜெகத் பிதா நிர்விகாரிகளாக இருக்கின்றார்கள். ராஜ் யோகத்தின் தபஸ்யா செய்து பதீதமான நிலையிலிருந்து பாவனமான நிலையை அடைகின்றார்கள். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றனர். புண்ணிய ஆத்மா ஆவதற்காகத்தான் தபஸ்யா செய்யப்படுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த பழைய உலகை புத்தியினால மறப்பதற்காக நடந்தாலும் காரியங்களை செய்தாலும் தன்னை சாந்தி தாமத்தில் வசிப்பவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை சேமிக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கும் செய்ய வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ராஜ் யோகத்தின் தபஸ்யா செய்து தன்னை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். மாயையின் தலையை துண்டிப்பதற்காக சதா சுதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். சம்பன்ன நிலை மூலம் சதா திருப்தியின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் ஆகுக. ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இவையே சுயராஜ்யத்தின் சம்பத்து, அதாவது செல்வம் ஆகும். யார் இந்த அனைத்து சம்பத்துகளிலும் செல்வங்களிலும் சம்பன்னமாக நிறைந்தவர்களாக
சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களே சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களிடம் அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் இருக்காத. எல்லைக்குட்பட்ட இச்சைகளை பற்றிய ஞானம் இல்லாதவரையே சம்பத்திவான் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் சதா வள்ளலாக இருப்பார்கள். யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள். இடைவிடாத சுகம் சாந்திமயமான சுயராஜ்யத்தின் அதிகாரியாக இருப்பார்கள். எந்த விதமான சூழ்நிலையும் அவர்களுடைய இடைவிடாத சாந்தியை துண்டிக்க முடியாத. ஸ்லோகன். ஞான கண் மூலம் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. ஞான கண்ணு திறந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே 2 கண்ணு, 3வது கண்ணு மூலமா நம்மளுக்கு முக்காலம் தெரியும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட்னா போன பிறவி மட்டும் இல்ல, நம்ம முதல்ல பூமிக்கு வந்தோம் இல்ல, அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்கள், இப்ப நடக்கிற விஷயங்கள், இனி என்ன நடக்க போகுது, அந்த முக்கால ஞானம் கிடைக்கும் 3வது கண்ணு மூலமா. அதுக்கப்புறம் 3 உலகங்கள், ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம உலகம், பரந்தாமம், ஆத்மா லோகம். இந்த 3 உலகத்தை பற்றிய ஞானம் நிறைஞ்சு இருக்கிறவங்க தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 3வது கண்ணு மூலமா முக்காலம் 3 உலகத்தை உடைய நாலேஜ் கிடைக்குது. நல்லது. ஓம் சாந்தி.